என்னாச்சு டாக்டர்? பயப்பட தேவையில்ல. குழிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு. இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே டாக்டர். ரொம்ப நன்றிங்க டாக்டர். பார்வதி, பார்வதி, உனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி. நான் வந்துட்டேன்ல பார்வதி. என்ன பாரு பார்வதி, 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 பார்வதி. குருஜி, என் பொண்ணு. கலங்க வேண்டாம், பார்வதிக்கு எதுவும் ஆகாது. பார்வதி, தன்னோட உயிரை பணைய வச்சு பக்தியோட பார்வதி மிகப்பெரிய பூஜைய நல்ல முறையில செஞ்சு முடிச்சிருக்கா. அதனால இந்த அம்மனோட அருள் எப்போதும் பார்வதிக்கு இருக்கும். பார்வதி, பார்வதி. பிஞ்சு முகம் ஒரு நொடியும் ஒண்ணும் இல்ல பார்வதி, எதுக்கும் பயப்படாத. அம்மாக்கு ஒண்ணும் இல்லையே மாமா. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல? அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பார்வதி. அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. பார்வதி, நீ செஞ்ச பூஜை வீண் போகல பார்வதி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அக்கா, மாப்பிள்ள, பார்வதி வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு போகலாம். இருங்க, இப்படியே வீட்டுக்கு போக கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான சம்பிரதாயம் பாக்கி இருக்கு. அதை முடிச்சுட்டு இங்கிருந்து வீட்டுக்கு போகணும். என்ன சம்பிரதாயம் குருஜி? பார்வதி கழுத்துல தாலி இல்லாம இங்கிருந்து போக கூடாது. அப்படி போனா அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். ஓஹோ. பார்வதி கழுத்துல ஆதி கையால தாலி கட்டிதான் இங்கிருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். ஆமா, பார்வதியோட ஆபரணங்கள் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு குருஜி. இதோ என்கிட்ட தான் இருக்கு. இதாங்க. தம்பி, 2 பேரும் எந்திரிங்க. தம்பி, இதெல்லாம் எடுத்து பார்வதிக்கு அலங்கரிச்சு விடுப்பா.
சாமி, சொல்லுங்க. கையில இருக்க காப்ப கலட்டுங்க. ஆ. தம்பி, தாலியை கட்டு. தம்பி, குங்குமத்தை வச்சு கொடுப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வரங்க குருஜி. நல்லது. வாங்க. தாயே, என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்திட்ட. வாங்க மாப்பிள்ள, வாங்க. நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆமா நந்தினி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சும் பார்க்கல. இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சோம், கடைசியில அந்த ஆதி பார்வதி கிட்ட தோத்து போய் நிக்கிறோம் பாரு. இது ஒண்ணும் ஆதிக்கு நிரந்தர வெற்றியும் இல்ல, எனக்கு நிரந்தர தோல்வியும் இல்ல. மேடம், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இப்ப மதுமதியோட வாக்குமூலத்தால நம்ம 2 பேருக்கும் ஆபத்து. இதுல இருந்து நம்ம 2 பேரும் எப்படி தப்பிக்க போறோம்? நம்ம 2 பேருமே மாட்டிக்கிட்டா வெளியில வர்றது ரொம்ப சிரமமாயிடும். அதனால எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணதா ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அதெல்லாம் என்னால முடியாது. நான் சரண்டர் ஆக மாட்டேன். நான் இப்பவே தப்பிச்சு தலைமறைவு ஆக போறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க துரை. நீங்க சரண்டர் ஆகி உள்ள போனா நான் வெளியில இருந்து எப்படியாவது உங்களை கொண்டு வந்துருவேன். துரமணிக்கோ, நந்தினி சொல்றது கரெக்ட் தான். பேசாம அவ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீங்க சரண்டர் ஆயிடுங்க. வனஜா மேடம், வேணும்னா நீங்க போய் சரண்டர் ஆகுங்க.
அதெல்லாம் என்னால முடியாது. அட வீணா போனவனே, இப்பதான் நானே ஜெயில இருந்து வந்திருக்கேன். துரை, நான் ஒண்ணு உங்களை சும்மா சரண்டர் ஆக சொல்லல. நான் அதுக்கு தனியா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா செட்டில்மெண்ட் பண்றேன். உங்க சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு பணம் நான் டபுளா கொடுக்கறேன். மேடம், மதுமதி உங்க பேரு என்ன சொல்லியிருக்கா? அப்படின்னா போலீஸ் உங்களை என்ன அரெஸ்ட் பண்ணும்? போலீஸால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் இப்ப துபாய்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னது, துபாய் கிளம்பிட்டு இருக்கீங்களா? எனக்கு பணம் கொடுக்கறேன், வெளியில எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ துபாய் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. மேடம், நீங்க போயிட்டா என்னோட நிலைமை? நான் ஒன்னும் நிரந்தரமா துபாயில ஸ்டே பண்ண போறதில்ல. 2 வாரம் போலீஸ் கையில மாட்டிக்காம தப்பிக்க தான் துபாய் போறேன். இந்த 2 வாரத்துல ஏன் வக்கீல் மூலமா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் உங்களையும் வெளியில எடுத்துருவேன். ஹலோ, என்னாச்சு துரை? அங்க என்ன சத்தம்? நான் துரையில நந்தினி, அருண், ஆதிக்கடவுர் அருண் பேசுறேன். துரைமாணிக்கம் எங்க? அவருக்கு என்னாச்சு? அடடடடே, அவர் மேல என்ன பாசம்! துரைமாணிக்கத்துக்குலாம் எதுவும் ஆகல நந்தினி. என்ன கையில காப்பு போட்டு ரொம்ப கவுனிப்போட மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து நேரா உன் வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. நீயும் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு நல்லா ரெடி ஆயிக்க. சரியா தங்கம்? என்ன அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது அருண். என்ன எங்காவது ஓடி ஒளிய மறைய போறியோ? என்னங்க வில்லி மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்களா? உங்களோட மொத்த குடும்பத்தையும் பழிக்கு பழி வாங்க நான் நிச்சயம் திரும்பி வருவேன். கட் பண்ணிட்டியா? வா 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 வா, அதுக்காக தானே நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, கான்ஃபரன்ஸ்ல நான் இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னையும் தேடி போலீஸ் வருமோ? வாங்க. ஓகே சார். யோ கான்ஸ்டபிள், மேல போய் பாருங்க. ஓகே சார். நீ இந்த ரூம்ல போய் பாரு. ஓகே சார். நீங்க இந்த சைடு போய் பாருங்க. யோ வாயா. ஐயா, இப்படி வா. நந்தினி எங்கயா? தெரியாதுங்கய்யா. பொய் சொன்ன பிச்சிருவோம் உன்னை. சத்தியமா தெரியாதுங்கய்யா. யோ, எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? மேல என்னையாச்சு? சார் நல்லா தேடிட்டேன் சார், அங்க இல்ல சார். உள்ள யாரா இருந்தாங்களா? நல்லா செக் பண்ணிட்டேன் சார், அங்கேயும் யாரும் இல்ல சார். சரி வாங்க. ஓகே சார். மாமா கரெக்டா பேசிட்டு இருப்பாரா? அப்பா, மாமா, பாப்பா, மாமா. என்ன அருண்? அம்மா என்ன அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரலையாப்பா? எப்படி வருவா? உங்க அம்மா நார்மல் ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி மாமா? ஆதி உன் அம்மா கிட்ட பேசணும். அப்பா,
அதுக்கு முன்னாடி அம்மா பார்வதி என்கிட்ட எல்லாம் பேசணும். இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், ஆனா எப்பன்னு தான் தெரியலையே. சரி, பார்வதி எப்படி இருக்கா? தெரியலப்பா. ஐஸ்வர்யா வந்தாதா அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கே தெரியும். அப்பா, ஐஸ்வர்யாவே வந்துட்டா. வாங்க கேட்டா வாங்க பேசாமோ. ஐஸ்வரி, குளி பூஜை நல்லபடியா முடிஞ்சா? அண்ணி எப்படி இருக்காங்க? பார்வதிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, ஹெல்த் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அங்கிள். பார்வதி சிறப்பா குழி பூஜைய நிறைவு செஞ்சுட்டா. ஆதிக்கும் பார்வதிக்கும் மறுபடியும் நல்லபடியா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்காங்க. பார்வதி செஞ்ச காரியம் இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இல்ல எந்த மருமகளும் தான் மாமியாருக்கு செய்யாத காரியம். அகிலா இந்த பிரச்சனையில இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆதியும் பார்வதியும் தான். ஆதிக்கும் பார்வதிக்கும் மறுபடியும் நல்லபடியா ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்தை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இந்த முறை ஜெயிச்சிட்டோன்னு ஓவரா ஆட்டம் போடாதீங்க. உங்க மொத்த பேருக்கும் நான் தான் எண்டு காடு போட போறேன். வெயிட் பண்ணுங்க, பெரிய அடியா குடுக்கறேன். கூத்து தப்பாரு வந்துட்டாங்க. ஆண்டவா, அவங்கள அடிக்கணும்னு சொன்னா என்ன குடுக்கறியா? என்னங்க? எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ? சொல்ல அகிலா, என்னாச்சு?